வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொன்னா மட்டும் பத்தாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொன்னா, அத லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும்னு நமக்கு தோணணும்னா, கதையோடைய டைட்டில பார்க்கணும். என்னன்னா, நானும் நாங்க எங்க பக்கத்து வீட்டு ஆன்டி நாங்க சுமார் 15 ஆண்டுகளா ஒரே வீட்டுக்கு தான் வாடகைக்கு இருக்கோம். ஒரே காலனியில நாங்க வாடகைக்கு இருக்கோம். அவங்க என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது, எனக்கும் அவங்களுக்கும் சுமார் 10 ஆண்டுகள் டிஃப்ரெண்ட்டு. எனக்கு 12 வயசு, அவங்களுக்கு 22 வயசு. அப்ப தான் கல்யாணம் ஆகி புதுசுல அவங்க வந்தாங்க. ஸோ, அப்பயிலேருந்து அவங்க என்ன பார்த்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு இப்போ 22 வயசாயிடுச்சு. அவங்களுக்கு 32 வயசாயிடுச்சு. ஸோ, 2 பேரும் மெச்சூர்ட் ஆயிட்டோம். அப்பயிலேருந்து என்கிட்ட நல்லா பேசினவங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம், எனக்கு 20 வயசு ஆனதுக்கப்புறம், அவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி பேசினாங்கன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேரு சுஜித். எனக்கு இப்போ 22 வயசு ஆகுது. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி பேரு கீர்த்தனா. அவங்களுக்கு 32 வயசு ஆகுது. எனக்கும் அவங்களுக்கும் சுமார் 10 ஆண்டுகள் டிஃப்ரெண்ட்டுன்றத நான் சொல்லிட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு புதுசுல வந்தாங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுடைய கணவருக்கு வேலை இந்த ஊர்ல கிடச்சிதுன்ற காரணத்தினால அவங்க இந்த ஊருக்கு வந்தாங்க. அவங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் யாருமே பெருசா பழக்கவழக்கம் இல்ல. ஏன்னா, நானும் சின்ன வயசுல சென்னையில வளர்ந்தவன் தான். நாங்களும் எங்க சொந்த ஊருக்கு சரியான வீடு வசதி இல்லாம வாடகை வீட்டுக்கு வந்தோம். நாங்க ஒரு 1 வருஷத்துக்கு அப்புறமோ, 1 அல்லது 1 1/2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்தாங்க. ஃபர்ஸ்ட்டுலாம் நாங்க 2 பேரும் அவங்களும் பேசிக்க மாட்டோம். ஆனா போக போக பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சா, 1 வருஷத்துக்கு அப்புறம் நல்லாவே பேச ஆரம்பிச்சுட்டோம். அவரு ஒரு நல்ல வேலையில இருக்காரு. அவருக்கு மாசம் ரூ. 1,50,000 2,00,000 சம்பளம் இருக்கும். எங்க ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் எங்க அங்கிளுக்கு. ஸோ, என் வீட்டு சூழ்நிலை என்னன்னு பார்த்தா, நான், என் தங்கச்சி, எங்க அம்மா, எங்க அப்பா 4 பேரு. எங்க அப்பா ஒரு நல்ல பொசிஷன்ல வேலையில இருக்காரு. ஒரு பிசினஸ்ல இருக்காரு. எங்க அம்மா வீட்ல தான் இருக்காங்க. என் தங்கச்சி ஸ்கூல் போயிட்டுருக்கா. நான் இப்ப தான் காலேஜ் முடிச்சேன். ஸோ, இதுதான் எங்கள பத்தியான ஒரு பேசிக் ஸ்டோரி. என்னன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. ஆனா, நம்ம தான் சின்ன வயசுல இருந்த காரணத்தினால நான் ஒழுங்கா பேச மாட்டேன். ஆனா, இப்போலாம் அப்படி இல்ல. என்கிட்ட அவங்க நல்லா தான் பேசுறாங்க. நானும் நல்லா தான் பேசுறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 வருஷம் நல்லபடியா நான் பேசிக்க மாட்டோம். என்னன்னா, அவங்க என்ட்ட பேசுவாங்க. சின்ன வயசுல நான் சின்ன பையன்ட்டு. ஆனா, நான் அவங்ககிட்ட ஒழுங்கா பேச மாட்டேன். ஏன்னா, நமக்கு அப்போ ஒரு தெரியும்ல, சின்ன வயசுல எப்படி இருப்போம். நம்ம யாராவது பேசினா கூட பேச மாட்டோம். இப்படி தான் போயிட்டுருந்தது. சரி, போயிட்டுருக்க எனக்கு ஒரு 15, 16 வயசு ஆகும்போது அவங்களுக்கு குழந்த பொறந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அம்மா, அப்பா சப்போர்ட் யாரும் இல்லாத காரணத்தினால, எங்க அம்மா போய் எல்லாமே அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. சரி, அதுலேருந்து நாங்களும் அவங்களும் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க எங்க வெளில போனாலும் ஒரே 2 கார்ல, 2 ஃபேமிலி 2 கார்ல போவோம். வெளில போய் ஸ்டே பண்ணுறது எல்லாமே நாங்க அப்படி தான் இருந்தோம். ஒரு ஃபேமிலி மாரி. ஞாயித்துக்கிழமைனா கொல்லையில போய் சமைச்சு சாப்பிட்றது. ஏன்னா, அவங்க இந்த ஊருக்கு செட்டிலே ஆயிட்டாங்க. ஸோ, நாங்களும் அப்பப்போ கொல்லைக்கு போவோம். அங்க உட்காந்து சாப்பிடுவோம். அவரும் என்னன்னா, எங்க அங்கிள் என் மேல உள்ள நம்பிக்கையில, அவரே வீட்ல இல்லைனாலும், "நீ பார்த்துக்க செஞ்ச ஆன்ட்டின்ற" அளவுக்கு அவரு என் மேல நம்பிக்கை வச்சுட்டாரு. என்னன்னா, அவரு வெளில போனதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போவேன். நல்லா பேசுவேன், வருவேன். இதே மாரி தான் போயிட்டுருந்தது. அவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு 7 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது எ எனக்கு 17 வயசு ஆகும்போது, எனக்கு அப்போ விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் கவனிச்சு பார்த்தா, அவங்க வீட்ல நெறைய சண்டைகள் போயிட்டுருந்தது. நான் கேட்க வேணான்னு தான் பார்த்தேன். சரி, ஆனாலும் நமக்கு தான் மத்தவங்க விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குமே! அதனால, என்னதான்ட்டு உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை? பசங்க இப்போ குழந்தைங்கலாம் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க அவர்ட்ட ரொம்ப சண்டை போடுறீங்க. நீங்க டைவர்ஸ்லாம் கேட்குறீங்க சண்டையில. என்னதான் பிரச்சனை? அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. என்ன யார் சொன்னா என்ன ஏதுன்னு" கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், "நான் கேட்டேன் எல்லாத்தையும். நீங்க பேசுறதெல்லாம் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு" கேட்கும்போது, அவங்க "சரி, நான் சொல்றேன். யார்ட்டயும் சொல்லக்கூடாது. நீ ப்ராமிஸ் பண்ணு" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "ஏன் என்ட்ட ப்ராமிஸ் பண்ணணும் என்னன்னு" கேட்டேன். "இது ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்றேன். ஆனா இப்ப இல்ல. கண்டிப்பா டைம் வரும்போது சொல்றேன்" அப்படின்னாங்க. சரி, அதே மாரி அவங்க சொன்னாங்க. நானும் அதுக்கப்புறம் ஒண்ணும் கேட்டுக்கல. அதே மாதிரி திரும்பி ஒரு 1 வாரத்துக்கு அப்புறம் நான் எதார்த்தமா அவங்க வீட்டு கதவ தொறக்கும்போது, செம்ம சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்தோனே நான் போய் ரொம்ப இது பண்ணி தடுத்து விட்டேன். "அடிச்சுக்காதீங்க, சண்டை போட்டுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் அது உதவி பண்றேன். நான் உங்களுக்கு
ஒரு தீர்வு சொல்கிறேன்ற மாதிரி சொன்னேன். ஆனால் அன்றைக்கி வந்து எனக்கு வயசு கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க சண்டையை தீர்த்து வைக்கணும், நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கணுன்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து சண்டை தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு போய் கேட்டேன், ஆன்ட்டி நீங்கள் டைம்லாம் வராது, நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அப்போ தான் வந்து அதாவது இந்த சண்டைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நானும் நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னேன். சரி ப்ராமிஸ் பண்ணது வந்து கண்டிப்பாக யார்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க. இல்லை ஆன்ட்டி கண்டிப்பாக யார்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னேன். அவங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அங்கிளை வந்து ஏதோ எக்ஸ்பெக்டேஷனில் பண்ணிட்டு வந்த கல்யாணம். ஆனால் அவர் வீட்டுக்கு காலையில் வேலைக்கு போகிறாரு, நைட்டு தான் வராரு, நைட்டும் வந்து வேலை விஷயமாகவே இருக்கார் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு புரியல, என்ன தான் அவங்க சொல்ல வராங்கன்ட்டு. நான் அப்புறம் திரும்பி கேட்டேன், என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்ட்டு. உனக்கு புரியுதா புரியலையா? சுஜித் நான் என்ன சொல்ல வரேன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. காலையில் வேலைக்கு போகிறாரு, நைட்டு வராரு. நைட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரமாவது எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேலையை பார்த்துட்ருக்காரு, அதாவது வேலை விஷயமாகவே இருக்கார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சரி ஆண்டி நல்லது தானே, எப்போ பார்த்தாலும் வேலை விஷயமா இருந்தால் நல்லா பணம் சம்பாதிக்கலாம், நிம்மதியான வாழ்க்கை தானே ஆண்டி வாழ்கிறீங்க அப்படின்னா. சுஜித் அப்படி கிடையாது, அதாவது கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதாவது ஒய்ஃபுக்கு வந்து என்ன தோணுதோ அதெல்லாம் வந்து அவங்க பூர்த்தி பண்ணணும் இப்படின்ற மாதிரி சொன்னாங்க. திரும்பி எனக்கு புரியவே இல்லை ஆண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு சொன்னதுக்கப்புறம் தான் திரும்பி சொன்னார், ஆண்டி எனக்கு புரியல, நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு. நான் வந்து சொன்னாங்க, சரி அட்ரஸ் தான் நான் சொல்கிறேன், இது நமக்குள்ளே மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி அங்கிள் வந்து வந்தோடனே வந்து வீட்டில் வந்தோடனே வேலை செய்கிறாரு, தூங்கிடுறாரு. நைட்டில் வந்து எனக்கும் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை வந்து அவர் பூர்த்தி பண்ணல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆனால் அது எதுவுமே பண்ணல. அவர் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, இதை நான் வெளியில் யார்கிட்டயாவது போய் தேட போகிறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டி இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவருக்கு நீங்கள் துரோகம் நினைக்கிற மாதிரி இது வந்து, அதனால் இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் ஆனால் அங்கிள்கிட்ட பேசுங்க, இல்லை நான் அங்கிள்கிட்ட பேசட்டுமா அப்படின்னேன். அவங்க இப்போ என்ன பேச போகிறேன் அவங்ககிட்ட, இதை போய் நான் அவன்கிட்ட சொன்னேன்னு சொல்லுவியா அப்படின்னு சொன்னோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டு, சரி நான் நல்ல முடிவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நைட்டு தூங்கும் போதெல்லாம் யோசித்தேன், இவங்க பாவமாச்சே, இவங்க இவ்வளோ எதிர்பார்க்குறாங்களே, அவர் இப்படி இல்லையே அப்படின்ட்டு. அடுத்த நாள் வந்து எப்பயும் போல போனேன். அவங்க என்ன சொன்னாங்க, நான் நைட்டு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னாங்க. யோசிச்சு பார்த்தேன் ஆண்டி அப்படின்னேன். அப்போ சொன்னாங்க, சரி ஓகே யோசிச்சு பார்த்தில்ல, பேசாமல் நான் ஒன்று சொல்கிறேன், உனக்கும் இப்போ வயசு வந்து 18 ஆயிடுச்சு, நீ வந்து எனக்கு உதவி செய்டியா அப்படின்னாங்க. என்ன ஆண்டி உதவி, யார்கிட்டயாவது பேசி சொல்லணுமா அப்படின்னேன். இல்லை இல்லை அதெல்லாம் செட் ஆகாது, நீயே வந்து எனக்கு உதவி செய்ய அப்படின்னாங்க. அப்போ சொன்னேன், ஆண்டி இதெல்லாம் ரொம்ப தப்பு, நான் வந்து உங்களை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், நீங்களும் என்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறீங்க, அங்கிள் வந்து என் மேலே என்ன நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து வீட்டில் தனியாக இருக்கும்போதே என்னை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே விட்டாரு, அதனால் இதெல்லாம் ரொம்ப தப்பு ஆண்டி. அப்படி வந்து நான் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அங்கிளுக்கு துரோகம், உங்களுக்கு குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, அதனால் இதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய ஆசைகளை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிற வாழ்க்கையை பாருங்க ஆண்டி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி இவன் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட சாரி கேட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்க நானும் அவங்களும் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கோம், எந்த விதமான ஒரு தவறான அபிப்பிராயமும் கிடையாது. இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கும். இது எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி.